கதை சொல்லிட்டேன் சார். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் ஃபுட்பால் காதலன்ஸ் அனதர் வீடியோ. மேட்ச் வீக் 29 ரிவ்யூ. என்ன நினைக்கிறீங்க மேட்ச் வீக் 29 பத்தி? ரொம்ப அம்புலியா இருக்குது. டர்ன் ஓவர் ஆயிடுச்சு, டேபிள்ஸ் டர்ன் ஓவர் ஆயிடுச்சு. சிட்டி வந்துருவாங்கன்னு நினைச்சேன், டிரா பண்ணேன். ஆர்சனல் வந்து டைட்டில் அடிப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆர்சனல் வந்து பிரைட்டனை ஃபேஸ் பண்ற விதம் வந்து சூப்பரா இருந்துச்சு. சாக்கா வந்து ஸ்டார்டிங்ல ஒரு கோலை போட்டு ஒரு தரமான கோல் ஒன்று போட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவனுங்க எப்பயும் போல யூஸ்வலா பண்ற மாதிரி தான் டிஃபென்ஸ் வந்து சாலிட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க மேட்சை. இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல புது ரூல்ஸ் ஒன்று கொண்டு வர போறாங்க. ஆர்சனலுக்கு மட்டும் கார்னரும் ஃப்ரீ கிக் மட்டும் இருந்தா போதும், அவங்க பால் பிளேயிங்கே பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு 90 நிமிஷம் வந்து எங்கெங்கெல்லாம் கார்னர் அடிச்சுக்கணுமோ அங்கெல்லாம் அடிச்சுக்கலாம். ஆப்போனன்ட் டீம்ல முடிஞ்சா நீங்க கோல் போட்டுக்கலான்ற மாதிரி கொண்டு வர போறாங்க. அதை பார்க்கும்போது மேட்ச் வின் பண்ணணும் நல்லா இல்லை, தோத்துக்கூடாதுன்னு விளையாடுற மாதிரி இருக்கு. அது ரொம்ப டாமினேட்டா வின் பண்ணணும், 2 கோல் 3 கோல் போடணும் அப்படின்னு இல்லாம எப்படியாவது தோக்காம டிரா பண்ணாம எப்படியாவது ஒரு கோல் போட்டு பக்காவா டிஃபெண்ட் பண்ணி ஆடிடணும். அதுவும் அந்த டிஃபெண்டும் ரொம்ப வந்து ஹார்ஷா இருக்கு. தாத்தா வந்து அவரும் காம்ப்ளீட் பண்ணுவார் நினைச்சா டிரா பண்ணி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட 2-2 டிரா பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ஆர்சனல் நல்லா ஃபேவர் ஆயிட்டாங்க, 4 பாயிண்ட் லீடு, 4 பாயிண்ட்ஸ் லீடு. ஆனா சிட்டி கிட்ட ஒரு கேம் ஹேண்ட்ல இருக்கு, இன்னும் ப்ளே பண்ணா அது இருக்கு. தாத்தா என்ன செய்யறாரு உங்களுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி டைம்லலாம் அவனுக்கு ஜோக் பண்ணா நான் தானே இன்னொரு ஜோக் பண்ணுவேன்ட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த சீசன் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அவனுங்க எர்லி ஹாலண்ட் தான் எங்க இருந்தா போன 2-3 சீசன் நல்லா விளையாண்டுட்டு இருந்தா, இந்த டைம் எங்க போனானே தெரியல. வின் பண்ணுவானே, பேக் டு பேக் வின் பண்ணாலும் ஆர்சனலை ஃபேஸ் பண்ணணும். அதுவும் பேக் டு பேக் ஃபேஸ் பண்ண போறாங்க. கராபோ கப் ஃபைனல்லையும் அந்த பிரீமியர் லீக்லையும் ஆர்சனல் ஃபேஸ் பண்ண போறாங்க. டஃப்பாக தான் இருக்க போகுது. மேன் சிட்டிக்கு சரி, ஆர்சனலுக்கும் டஃப் தான். பட் ஆர்சனல் கொஞ்சம் சேஃபர் ஹேண்டில் இருக்காங்க. ஒரு 4 பாயிண்ட்ஸ் லீடு, சரி 7 பாயிண்ட்ஸு. இன்னும் ஒரு கேம் அவங்க வின் பண்ணா கூட 4 பாயிண்ட் லீக்ல ஆர்சனல் இருப்பாங்க. வின்னிங் ஸ்ட்ரீக் ஓவர் உங்களுக்கு எப்படான்னு இருக்காங்கப்பா. அவ்வளவுதான், எப்படா தோக்கும் எப்படா அடிக்கலான்ட்டு இருக்காங்க சுத்தி அத்தனை பேரு. பட் ஆனா மேன் யுனைட்டட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. 2026ல வந்து அன்பீட்டன் டீம்ஸ்னா யுனைடெட் தான். பிரீமியர் லீக்ல யுனைடெட் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. பட் ஆனா அன்னைக்கு விளையாண்ட விதமும் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனா அது செகண்ட் ஹாஃப் பேட் இல்ல ருக்கோ ஜரா சபர் கரோ. இல்ல நான் ஒன்று சொல்லி முடிக்கவே இல்லை. அந்த நியூ காஸ்டலுக்கு அந்த ரெட் கார்டு கொடுத்தது, செகண்ட் எல்லாம் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு ஃபேராகவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, மான்செஸ்டர் யுனைடெட் வந்து மேட்ரிடா மாறின தருண மாதிரி இருந்துச்சு. நீங்க மாறின தருணம் இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா அவன் எடுத்தோன்னு எதுவுமே யோசிக்கல. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் எல்லாமே அப்பீல் பண்ணோடனே டக்குன்னு ரெட் கார்டு கொடுத்தா. அப்பயும் கர்மா எப்படி வேலை செஞ்சது பாத்தீங்களா உங்களுக்கு? என்ன கர்மா எல்லாம் கிடையாது. இது வந்து லாஸ்ட் மினிட் கோல் 89th மினிட்டா அந்த அப்படி எல்லாம் கோல் வரும்னு நாங்க நினைச்சு கூட சரியான கால் ஆகும். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல நாங்க போட்டுருவோம். அவன் நியூகாஸ்டல் பிளேயர்லாம் எனக்கு ஐயோ ஞாபகம் இல்ல, சாரி மன்னிச்சிருங்க. அதுவும் இல்லாம நியூகாஸ்டல் நல்லா விளையாடுங்க. அப்புறம் ட்ரிப்பியர் எல்லாம் இடத்துல சேவ். ட்ரிப்பியர்லாம் இங்கிட்ட 2 பேரும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பிளேயர் அங்க ஒருத்தர் ஆடிட்டு இருக்காரு. ஆமா, கோல் கூட போட்டாரு செல்டா விகோக்கு அகைன்ஸ்டா. யார் என்ன பேசுங்க நீங்க பேசுங்க. ரஹீம் யமால்லாம் யாரு நாங்களாம் ஜெயிச்சிருக்கோம் லேட் மினிட் வின்ல. அது எப்படி தெரியல. மேன் யுனைட்டட் ஃபேன் ஒரு பார்சிலோனா ஃபேன் கிடையாது கைஸ். இது யமால் கன்னி பார்சிலோனா ஃபேனே கிடையாது. பார்சிலோனா எனக்கு பிடிக்காது. யமால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னான் அங்க ஒரு கோல் போட்டு யாரு டாப்ல இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. யாரு டாப்ல போட்டான்னு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அங்க இருக்காருன்னு தான் சொன்னேன். அப்ப வரைக்கும் யமால் இருக்கான்னு தான் சொன்னாங்க. சரி விடு, எல்லாம் நம்ம மேன் யுனைட்டட்ல இருந்து ஒரு அறிவுள்ள ஜீவன் இருக்கானா? அது அறிவுள்ள ஜீவன்லாம் கிடையாது. யமால் உண்மையாலுமே சூப்பரான பார்சிலோனா வின் பண்ணிருக்கானுங்க. நல்ல வின் இந்த வீக். 1-0 தான் 1-0 தான் வின் பண்ணிருக்கானுங்க. நல்ல எல்லாரும் டைட்டில் ரேஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இங்க ரெலிகேஷன் பேட்டர்னுக்கு ஒரு டீம் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை நம்ம மறந்துடக்கூடாது. வேற எதுவுமே இல்லை, அவனுங்க தான் ஸ்போர்ட்ஸ். டாட்னம் ஹாட்ஸ்பர்ஸ் இருக்கானுங்க நம்ம ஊர்லயும், பாதி சுத்திட்டு இருக்காங்க. இப்ப தலைவராக இருப்பானுங்க, கண்டிப்பா தலைவராக இருப்பானுங்க. செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.
அந்த வடிவேல் துண்டு எடுத்து போட்டு இப்படி ஊர்ல போயிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ பாய்ஸ் அதிக பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெடி ஆயிட்டாங்க, அடுத்த சாம்பியன்ஷிப்புக்கு ரெடி ஆயிட்டாங்க. இவங்கள்ட்ட போய் தோத்தீங்களாடா நீங்க, போயிட்டு யூரோப்பா லீக்ல போயிட்டு ஃபைனல்ல தோத்துட்டு போன சீசன் அந்த யூரோப்பா லீக் அடிச்ச உடனே அவனை சாக் பண்ணது என்ன மர்மம் என்ன கதைன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனா அவனை சாக் பண்ண உடனே அப்படியே மாறிடுச்சு. டோட்டலாவே டவுன்ஃபால தான் போயிருக்காங்க. ஆனா அவனுக்கு எப்படி ரவுண்ட் ஆஃப் 16 வந்தானுங்க தெரியல. யூசிஎல் ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் உங்களுக்கு கஷ்டகாலம். நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. பிரீமியர் லீக் ஸ்பாட் தக்க வச்சுக்க பாருங்க, உங்களுக்கு அதான் நல்லது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஆஃப்டர் தட் யூசிஎல் முடிஞ்ச உடனே ஒரு ஷூட்டை ஒன்று போடுறோம், அதுக்கப்புறம் வந்து பேசுகிறோம். நன்றி, வணக்கம், பாய்.